இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொண்டருடைய உணர்வுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பை பிரதிபலிக்கின்ற வகையில் நேற்றைய தினம் அந்த விளக்கத்தை நான் வெளிப்படையாக அதை நான் தெரிவித்தேன். அதற்கு இன்று கழகத்திலிருந்து கட்சியுடைய பொறுப்புகளை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம், சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். என்னங்க சார் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை? என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும் சார். பணி நோக்கி தொடரும் அப்படின்னா எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற பணிங்களா சார், அல்லது இந்த பணி நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதை போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சார், நேற்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆதரவாளர்கள் நிறையா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இது வரைக்கும் யாருமே உங்களை வந்து நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியலைங்களா சார்? சில பேர் நினைத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். சார் 6 பேர் கூட நாங்கள் எங்களை சந்திக்கல, அதை பச்சை போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதற்கு நான் விளக்கத்தை இன்றல்ல, இந்திய தமிழ் ஹிந்திலே நான் பல்வேறு விளக்கங்களை நான் தந்திருக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிற போது நாங்கள் சந்தித்தது, பரிமாறியது பொதுச் செயலாளரிடத்திலே யார் வேண்டுமானாலும் பரிமாறிக்கொள்ளலாம் என்பதை அன்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஏறத்தாழ 8 மாதம் பேசியிருக்கீங்களா சார்? இப்போ கட்சியில் எல்லாத்தையும் எப்போது கூடியது இப்போ பேசுறது சார்? இணைப்பவர்கள் வந்து பொதுச் செயலாளர் முடிவு செய்திருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அவர் கேட்ட கேள்வி சார் கெடு கொடுத்தது இன்னையோட முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து வந்து இல்லைப்பா, எங்கே முடிஞ்சு? நீ என்ன புதுசாக கேட்குறீப்பா சார்? எத்தனாம் தேதியோட கேட்ட இப்படி இல்லை, நீங்கள் கொடுத்த நான் கொடுத்த தெளிவாக கொடுத்துருக்கேன். 10 நாட்களுக்கு இருப்பா, நீ 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும். 1 மாதம் ஆனாலும் பரவாயில்லை, பேசி தீர்க்க வேண்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ நாளைக்காத்தாலே கெடு முடிக்கலாம். ஏப்பா பாதி கேட்டு சொல்றீங்க சார்? முன்னாள் அமைச்சர் செம்மலை தலைமைக்கு வந்து கெடு விதிக்கிறது அழகில்லை அப்படின்னு இல்லை, அவர் வந்து அவரோட இருக்கிறார், அதனால கெடு விதிக்கலாம். அவர் கருமத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, அதனால அப்படிதான் சொல்லுவேன் சார். டிடிவி தினகரன் போது இவரை ஒட்டிட்டாரு, அதனால அவர் அந்த கருத்து சொல்றது மாறுபட்டு. அதுக்கு முன்னாலே 2026 இல்லை யார் தான் அந்த கருத்தை வெளிப்படுத்துவது? அதுதான் உங்களுடைய கேள்வி. தொண்டர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், பொதுமக்களும் இந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும், ஆட்சி கட்டளை அமர வேண்டும் நினைக்கிறார்கள். அவர்களும் வேண்டுகோள் வைக்கிறார்கள், காலிலே வேணாலும் விழுந்து இயக்கத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கிறார்கள். அதற்கு மேலே அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிற போது ஒரு விளக்கத்தை என் போன்ற புரட்சித் தலைவரால் இந்த இயக்கத்திலே துவங்கி என் போன்றவள் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவது இந்த இயக்கத்திற்கு நலம் என்ற முறையிலே தான் அந்த கருத்துக்களை வெளியிட்டேன். சார், இதை உங்களை நீக்கினதுனால இது கட்சிக்கு பாதிப்பு அப்படிங்க சார்? அதிமுக நீங்கள் போக போகிறது காலம்தான் பதில் சொல்லுங்க. இப்போ தொண்டர்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்திருக்கு. அப்போ அந்த கட்சி தலைமை வந்து தொண்டர்களின் விருப்பத்திற்கு எதிராக செயல்படுது அப்படின்னு இல்லை, உங்களை போன்றவங்க இல்லைங்க, ஜென்ரலாக உங்களை போன்றீங்களா சும்மா ஆப்டர் ரெக்கார்டை வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே காமனாக கேட்பீங்க, சொல்கிறாங்க இல்லையா? நீங்களும் ஒன்றும் சேருங்க பாருங்க, சொல்கிறாங்க இல்லையா?
நான் சொல்லியே இல்ல அதுதான் சார் இல்லை ஒன்று சேர்ந்துட்டு வாங்க நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சலாம்னு சொல்கிறாங்க இல்லையா?